இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த காலை வேளையில கூட நம்ம எல்லாரையும் மறுபடியும் நம்மளை ஒன்று சேர்த்த அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு திட்டங்களோடு தேவன் நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அவருடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் நம்ம இன்னும் ஆழமா அறியாததுனாலதான் நிறைய விதமான பயங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த பயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியில கொண்டு வந்து முற்றிலுமாய் அவரையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நமக்கு தரும்படியாதான் இந்த மெடிடேஷன், இந்த ப்ரேயரை நமக்கு தேவன் இந்த நேரத்துல அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்ம இத செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருடைய இருதயங்களையும் தேவன் அதுல அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கலைகள் எல்லாத்தையும் இந்த மெடிடேஷன் ப்ரேயர்ல அது ஒவ்வொரு நாளும் அது பிடுங்கப்படுறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிச்சயமா அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வார்த்தைய நம்ம இருதயத்துல நம்ம பதிக்க ஆரம்பிக்கும் போது மகத்துவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறத நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். நேத்து கூட நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, எதுக்காக ஒய் மெடிடேஷன். அப்போ அவரை ஆழமா அறிகிறதற்காக நம்ம மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவரை ஆழமா நம்ம அறிய 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 நம்ம வாழ்க்கையில இருக்கிற பயங்கள் விலகி கிருபைகளும் சமாதானமும் நம்ம வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்தது என்ன, எதுக்காக ஒய் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம அவரை ஆழமா அறிய அறிய நமக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய சத்தத்தை நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். உலக சத்தம் இதுவரைக்கும் நம்மள டாமினேட் பண்ணிட்டு இருந்தது உலகத்தின் சத்தம். இந்த உலகத்தின் சத்தம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிற இடத்திற்கு நம்மள இந்த மெடிடேஷன் கொண்டு வந்துரும். இப்ப நேற்று நைட்டு கூட நம்ம பண்ண மெடிடேஷன்ல அவருடைய ரத்தம், அவருடைய பிளட் நம்ம நம்ம மேல ஒவ்வொரு நொடி பொழுதும் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல விதைச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு எதிரா ஒரு பயமோ பயமுறுத்துகிற சிந்தனைகளோ இல்ல உலகத்துல கேட்கிற நியூஸ் எதுவோ நம்மள இதுவரைக்கும் உடனே அஃபெக்ட் பண்ணலாம். ஆனா இருதயத்துல நம்ம மெடிடேஷன் மூலமா இந்த வார்த்தைய நம்ம ஆழமா விதைச்சிருக்கிறபடியினால நமக்கு உடனே அவருடைய சத்தம் நமக்கு உள்ள இருந்து துணிக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலம் நம்ம கூட இடைப்படுவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழிநடத்துகிற ஒரு ஆவியானவராய் தேவனாய் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ நீ அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிற, உன்னை உன் குடும்பத்தை ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படிங்கிற அந்த சத்தம் நமக்குள்ளே இருந்து எழும்பி நம்மை பலப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப மெடிடேஷன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம அவரை ஆழமா அறியவும் அவருடைய சத்தத்தை நம்ம தெளிவா கேட்கவும், நம்ம நல்ல நண்பர்கள் அவங்களுடைய சத்தம் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறது போல நம்ம ஆழமா இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க 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 அவருடைய சத்தத்தை நம்ம தெளிவா கேட்க முடியும். அதனாலதான் யோவான் 10 நம்ம பார்க்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் இன்றைக்கு காலை வேளையில நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல. அப்போ அந்த இன்டிமசில தான் பிதாவும் கிறிஸ்துவும் இருக்கிறாங்க. பிதாவை இயேசு அறிந்திருக்கிறார், இயேசுவை பிதா அறிந்திருக்கிறார். அப்போ இயேசு சொல்றாரு, நான் என்னுடையவைகளை அறிந்தும் எனக்குரியவைகளை
நான் அறிந்திருக்கிறேன். அவைகளுடைய இருதயத்தின் ஆழங்கள் என்ன, விருப்பங்கள் என்ன, தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் என் ஆடுகளுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்ப அந்த ஆடுகளாகிய நாம் அவரை அறிந்தும் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். என் உயிரை கொடுக்கிறேன். அப்போ என் உயிரை கொடுத்து என் ஆடுகளை என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்ளுகிறேன். அதுதான் அந்த நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் நம்மை காக்கும்படியா, நம்மை ரட்சிக்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ இதுல ஒரு பர்சனலா அவர் நம்மளை பார்க்கிறோம். என்ன ஆடுகள் நம்ம சொல்றோம், அவரை பார்த்து என்ன சொல்றோம்? அவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் என்ன சொல்றாரு? we are the lamb of Jesus. நீ ஏன் ஆடு? அப்போ அவருடைய ஆடுகளாய் நம்ம இருக்கிறோமா? இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகர், அவர் சொல்றாரு நீ ஏன் ஆட்டுக்குட்டி. அப்போ நம்மெல்லாம் அவருடைய ஆடுகள், எனக்குரியவை அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, அவருடைய பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய சத்தம் நமக்கு என்ன செய்யுது? தெளிவா கேட்குது. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுனால நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வழிகள் எல்லாம் காக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நம்மளை பர்சனலா அறிஞ்சிருக்கிறார். அவருடைய ஆடுகளா நம்ம இருக்கிறபடியினால நம்மள ஆழமா அவர் அறிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறத பார்க்கிறோம். அவர் எங்கேயோ தூரமா இல்ல, நமக்குள்ள அவர் ரொம்ப ஆழமா ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிற நல்ல மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். அப்போ அவருடைய சத்தத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க போகணும், யார்கிட்ட பேசணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை எல்லாத்தையும் அவர் நம்மை டைரக்ட் பண்ணி நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறாராம். அப்போ யோவான் அப்படி நம்ம அவரை ஃபாலோ பண்ணும்போது சில நன்மைகள் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த காலை வேளையில மெடிடேட் பண்றதுக்கு ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவுகிறார். அப்போ முதல்ல அப்படி நம்ம அவருடைய சத்தத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை என்ன? அந்த ஒன்னஸ் அவர் நமக்கு கொடுக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு அந்த டீப் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய ஆடுகள், அவருடைய சத்தத்துக்கு பின் செல்லுகிற, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்கு அங்க நித்திய ஜீவன். நம்மையும் தேவனையும் எதுவும் ஒரு காலம் பிரிக்க முடியாது. அதனாலதான் யோவான் 10 அடுத்ததா ஒண்ணு சொல்றாரு, அவைகள் ஏன் கரத்துல இருக்குது, அவைகளை ஒருவனும் ஒரு காலம் பிரிக்க முடியாது, என்னிடத்துல இருந்து பிரிக்க முடியாது. அப்போ அவருடைய கரங்களை, ஜீசஸோடைய கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்பம் இருக்குது. இந்த காலை வேளையில அதை நான் சொல்லும் போதே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஜீசஸோடைய கரத்துக்குள்ள நாமும் நம் குடும்பமும் இருக்கிறோம். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ட்ரூத். அவர் சொல்றாரு, எந்த சத்துருவோ, எந்த சோதனையோ, எந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எதுவோ அவருடைய கரத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், பராக்கிரமங்களை செய்யக்கூடிய அந்த கரம், பாதுகாக்கக்கூடிய அந்த கரம். அந்த கரத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோமா? நம்ம குடும்பமும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்குது. ஒருவரும் ஒரு காலும் நம்மை பறித்து கொள்ள முடியாது. அடுத்ததா ஏசாயா 30:21 பார்க்கிறோம்,
அவருடைய சத்தத்துக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படிங்கிற சத்தம் நம்ம காதுகள்ல கேட்குமா. அப்ப அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது எந்த டைரக்ஷன்ல நம்ம போகணுங்கிறத ஆவியானவர் தெளிவா நம்மள நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா மத்தேயு 11:28-29 நம்ம பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர்கிட்ட, நல்ல மெய்ப்பனாகி அவர்கிட்ட நமக்கு போகும்போது நமக்கு என்ன உண்டாகுது? பீஸ் அண்ட் ரெஸ்ட் ஃபார் த சோல். நம்முடைய ஆத்துமாவுக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டாகுது. அவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் மெய்ப்பனா இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் குடும்பத்தோட கூட இருக்கிறேன், எதை குறிச்சும் கலங்காத, பயப்படாத, இந்த சூழ்நிலையிலும் அப்பா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கூட அவர் சத்தத்தை நம்ம கேட்க 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 நம்ம ஆத்துமாவுக்கு அங்க என்ன உண்டாகுது? இளைப்பாறுதல் உண்டாகுது. சங்கீதம் 23:1-2 பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. நல்ல மேய்ப்பன், அதாவது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். சாரி, அந்த வசனத்தை சொல்றேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ அந்த அவர் மேய்ப்பரா இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒன்றிலையும் குறைவுபட மாட்டோம். we shall lack nothing. அப்போ ப்ரொவிஷன், ஸ்பிரிச்சுவலா, எமோஷனலா, பிசிக்கலா நமக்கு என்ன தேவையோ, எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் எப்ப கொடுக்கணும், எப்ப அதுக்கு உணவு கொடுக்கணும், எப்ப அதுக்கு அன்பை கொடுக்கணும், இதை எல்லாவற்றையும் ஒரு மேய்ப்பன் அறிந்திருக்கிறது போல நம்முடைய நல்ல மேய்ப்பன் நமக்கு என்ன தேவை, எப்ப எதை கொடுக்கணும், எதுலயும் குறைவில்லாதபடி நம்மளை நடத்தணுங்கிறத நம்ம மேய்ப்பன் அறிந்திருக்கிறபடினால அங்க ப்ரொவிஷன், கேர், இது எல்லாம் நமக்கு இலவசமாய் கிடைத்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம லைஃப்லயும் பல நேரங்கள்ல அதை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் குறைவில்லாமல் அவர் நடத்திட்டு வர்றார். ஒரு சோர்வு வந்தா அந்த சோர்வுல இருந்து நம்மளை எப்படியாவது தேவன் வெளியே கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். பயம் வந்தா அந்த பயத்துல இருந்து நம்ம அப்பா நம்மளை வெளியில கொண்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். இதுதான் அந்த நல்ல மேய்ப்பனுடைய கரங்களுக்குள்ள இருக்கிற ஆடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியமா இருக்குது. அப்போ அங்க ப்ரொடெக்ஷன், அதாவது ஃப்ரம் டிசெப்ஷன், அதாவது ஏமாற்றுகிறவர்கள்ட்ட இருந்து நம்ம பாதுகாக்கப்படுகிறோமா. அந்நியனுடைய சத்தத்தை அது கேட்காதான், அவைகளை அது பின்பற்றாதான். அப்போ இன்னைக்கு அந்நியனுடைய சத்தம் நமக்கு எதெல்லாம் இருக்குது? நமக்கு ரிப்போர்ட் ஒரு அந்நியனுடைய சத்தம், நம்ம கேட்கிற நியூஸ், நம்ம மற்றவர்கள் மூலம் நம்ம காதுகளுக்கு வருகிற காரியங்கள் எல்லாமே அது அந்நிய சத்தமா இருக்குது. அந்த அந்நிய சத்தத்தை நம்ம என்ன செய்வோமா? அறிந்து கொண்டு அந்த சத்தத்துக்கு பின்னாடி நம்ம செல்லவே மாட்டோம், போகவே மாட்டோம். ஏன்னா நமக்கு நம்ம நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் நம்ம அறிந்திருக்கிறபடியினால, அந்த சத்தமே நமக்கு போதுமானதா இருக்கிறபடியினால அந்நிய சத்தத்துக்கு பின் செல்ல மாட்டோம். எதுவும் நம்மள பயமுறுத்த முடியாது. அடுத்ததா அங்க யோவான் 10:10 பார்க்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ ஒரு ஜாய்ஃபுல் லைஃப நம்ம என்ஜாய் பண்றோம். அந்த நல்ல மெய்ப்பனை அறிந்து அந்த நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம கேட்க 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 நமக்கு பரிபூரண ஜீவன் அங்கே நமக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பரிபூர்ண ஜீவன்ல நம்ம பங்கெடுக்கணுங்கிறது தான் தகப்பனுடைய விருப்பமா இருக்குது. அந்த பரிபூர்ண ஜீவன் என்ன அதை நம்ம இன்னொரு நாள் நம்ம தியானிச்சு பார்ப்போம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அவைகள், அதாவது அவர் திராட்சை செடியா இருக்கிறாரு, நம்ம கொடியா இருக்கிறோம். அவர்ல நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போமா. அவர் சத்தத்தை கேட்டு
அவர்லயே நம்ம நிலைத்திருக்கும் போது, அவர் சத்தம் மாத்திரம் நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை நம்ம கொடுப்போமா. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் கடைசியா, அவர்ல நம்ம நிலைத்திருக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். He answers our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறாரா. எப்போ? அவரில் நம்ம நிலைத்திருக்கும் போது, அவர் சத்தத்தை மாத்திரம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும் போது. நிலைத்திருக்கிறதுனா அதுதான். அவர் சத்தத்தை கேட்டு அவர் சத்தத்தை மாத்திரமே நம்ம செவி கொடுத்து அதுல நடக்கும்போது நம்ம என்னெல்லாம் கேட்டுக்கொள்றோமோ அதெல்லாம் நடக்குதாம். அப்போ இவ்வளவும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதினால் உண்டாகிற நன்மைகளா இருக்குது. நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம், பாதுகாப்பை பெற்றுக்கொள்றோம், ஒரு கிளியர் கைடன்ஸ் நமக்கு கிடைக்குது, சமாதானம் இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்குது, நம்முடைய தேவைகள் நமக்கு கேர் நமக்கு கிடைக்குது, ஏமாற்றங்கள்ல இருந்து ஏமாற்றுகிற காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? தப்பு வைக்கப்படுகிறோம். சந்தோஷம், பரிபூர்ண ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுது. கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களா நம்ம மாறுறோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அப்போ இவ்வளவும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதன் மூலம் நமக்கு உண்டாகிற நன்மைகளாய் நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில என் இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை, அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அவங்க கூட உரையாடிட்டே வராரு. அப்ப கூட அவங்கள அறியல. ஆனா அந்த அப்பம் பிட்ட பிறகு அந்த கம்யூனியன் எடுத்த பிறகு அவங்க பேசுற ஒரு காரியம், அவர் நம்ம கூட அவருடைய வார்த்தைகளை பேசிட்டே வந்தப்போ நம்ம இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ இன்னைக்கு அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள போகும்போது நம்ம இருதயம் என்ன செய்தான்? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குதான். அதுதான் இன்னைக்கு காலையில அந்த வார்த்தை மூலம் தேவன் என் கூட அதிகமா இடைப்படுகிற காரியமா இருக்குது. அப்ப இன்றைக்கு அந்த வார்த்தைய நம்ம இருதயத்துல விதைக்கும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த கொழுந்து விட்டு எரியும் போது அந்நிய கிரியைகள் எல்லாம் தானாகவே அது அழிக்கப்பட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அக்கினி நம்ம இருதயத்தை பற்றி பிடிக்கும் போது தேவையில்லாத கலைகள் எதுவா இருந்தாலும் அந்த அக்கினி அத எரித்து போடுகிறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய வார்த்தை அக்கினியா இருக்குதான், கொழுந்து விட்டு எரியுதான் நம்ம இருதயம். லூக்கா 24:45 நம்ம பார்க்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. அப்போ இன்னைக்கு இந்த கால வேளையில அவருடைய வேத வாக்கியங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படி நம்ம மனதை அவர் திறக்கிறாராம். நம்ம மனதை லிட்டரலா அவருடைய வேத வாக்கியங்களை வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி இந்த மெடிடேஷன் மூலமா நம்ம மனது அவர் வார்த்தைகளுக்கு திறக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காலை வேளையில இந்த மெடிடேஷன் மூலமா தேவன் நம்ம கூட அதிகமாய் நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் ஜெபித்த ஒரே ஒரு காரியம் ஒண்ணுதான், அப்பா உங்க இருதயம் அவுட் ஆஃப் யோர் அபண்டன்ஸ் ஆஃப் லவ், அந்த ஓவர்ஃப்ளோயிங் லவ்ல நாங்க நிரம்பணும், உங்களை ஆழமா அறியணும். இதுதான் இந்த மெடிடேஷன்ல நம்ம ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் செய்த ஜெபம். நிச்சயமா அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். நம்ம அவருடைய அன்புல நம்ம நிரம்பி வழிகிற இடத்துக்கு நம்ம இருதயங்களை தேவன் கொண்டு வர்றார். எதை குறித்து பயம் இல்லாத ஃபியர்லெஸ், நம்ம ஃபியர்லெஸ்ஸா நம்ம வாழக்கூடிய போல்ட்னஸ் நமக்கு இந்த மெடிடேஷன் நமக்கு கொடுக்குது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த தைரியத்தை இந்த மெடிடேஷன் தருது.
யார் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், எது வேணாலும் உலகத்துல நடக்கட்டும். ஆனா என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். தாவீது அததான் அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில அவர் ஃபீல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய அழிவு அங்க நடக்குது சிக்லாகுல. மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அவங்க கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. தாவீத கல்லெறியணும்னு சொல்றாங்க. கல்லெறியறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அந்த ஜனங்கள் எல்லாம். ஆனா தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம். ஏன்னா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்குதாம். இந்த காலை வேளையில எந்த ஏரியாஸ்ல எல்லாம் நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்க, அந்த ஏரியாஸ்ல எல்லாம் அவர் நம்மை திடப்படுத்துறார். அந்த இருதயம் இன்றைக்கு கர்த்தரை நம்பி திடனா இருக்கும்படிதான் நம்மளை இந்த மெடிடேஷனுக்கு நேரம் ஆண்டவர் நடத்துறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வந்துட்டே இருக்கோம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது எப்பவுமே நம்ம அந்த பீஸ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய இடத்திற்கு தேவன் நம்மளை கொண்டு வந்துருவார். அந்த சமாதானம், தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துருவோம். இவ்வளவுதானா என் அப்பா இருக்கிறார், இந்த பிரச்சனையா என் அப்பா இருக்கிறார், எத்த குறிச்சும் நம்ம கலங்காத ஒரு இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அதுதான் அவருடைய விருப்பமா இருக்குது, சித்தமா இருக்குது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம இந்த மெடிடேஷன் மூலமா ஆவியானவரால ஆழமா நடத்தப்படக்கூடிய இடத்திற்கு நம்ம வருகிறோம். அந்த தேவ புத்திரர்களா நம்ம எழும்பக்கூடிய இடத்திற்கு நம்ம வருகிறோம். அவர் நமக்கு டீப்பரா ஆவியில இருக்கக்கூடிய காரியத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறாரா. இதெல்லாம் நம்ம இன்னர் மேன்ல, உள்ளான மனுஷன்ல நம்ம வல்லமையாய் பலப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். நிச்சயமா அதை நீங்க ரியலா ஃபீல் பண்றீங்க, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்ப கூட இந்த மெடிடேஷன் ப்ரேயருக்குள்ள நம்ம போவோம். கர்த்தர் இன்றைக்கு கூட நம்ம கூட அந்த பிரேயருக்காக நான் எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்றது இல்ல. கர்த்தர் நம்ம கூட இடைப்படுகிற ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் நம்ம கூட இடைப்படுகிற அந்த வார்த்தையில தான் அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட அந்த ஆவியானவருடைய பலப்படுத்துதலை நம்ம பார்க்க முடியும். உள்ளான ஆவியில நம்மை அவர் வல்லமையாய் பலப்படுத்துகிறத நம்ம லிட்ரலா ஃபீல் பண்ண போறோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே, நாங்கள் ஒரு சின்ன கூட்டமாய், குடும்பமாய் இந்த வேலையில அப்பா உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். ரீபாலா ஆஷ்லப்ரா ஊதலா லேபெல ஹேஷ்ல பிரேக்கெடி ஹலீஷோரு ரீஷலமா தி ஹாலி போரு ஹதூஷலபா. அப்பா, எங்கள் இருதயங்களை நீர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறபடினா நன்றி செலுத்துகிறோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனதை நீர் திறக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பா லிட்ரலா ஒவ்வொருவருடைய மனதையும் இந்த வேளையில நீர் திறக்கிறத நான் பார்க்கிறேன்ப்பா. அப்பா, எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதை நாங்க எங்களுடைய எமோஷன்ஸ்ல ஃபீலிங்ஸ் வரைக்கும் நாங்க ஃபீல் பண்றோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், நீங்க தான் எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறீங்கப்பா. உங்களுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம்ப்பா. உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஒருவனும் ஒரு காலும் எங்களை உன்னுடைய கரத்துக்குள்ள இருந்து பறித்து கொள்ள முடியாது. இந்த காலை வேளையில அத அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. நாங்களும் எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் உன்னுடைய கரத்துக்குள்ள, உன்னுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம்ப்பா. சத்துருவானவர் எங்க எல்லைக்கு பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா நீங்க வெளிச்சமா எங்க கூட, எங்க குடும்பத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்கப்பா.
அப்பா, உங்க கரங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். லிட்ரலா அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாரும் மூச்ச ஆழமா டீப் பிரெத் எடுக்கும்போது இந்த அப்பாவினுடைய அன்பை உணர்வும். அப்பா சொல்றாரு, மகனே மகளே, நீ என் கரத்துக்குள்ள இருக்கிற, நீ என் கரத்துக்குள்ள இருக்கிற. அந்த அன்பை அப்படியே ஃபீல் பண்ணு. அப்பாவினுடைய வல்லமையான கரத்துக்குள்ள, பராக்கிரமமான கரத்துக்குள்ள, எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலுடைய அவருடைய கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பாவினுடைய கரத்துக்குள்ள இருக்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய கணவர், மனைவி, பிள்ளைங்க, தாய், தகப்பன், உங்க நீங்க நேசிக்கிறவர்கள் எல்லாரும், உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, உங்க குடும்பத்தார், உங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவருடைய கருத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதுதான் அவருடைய வார்த்தை, இதுதான் சத்தியம். அவருடைய கருத்துக்குள்ள இருக்கிற நம்மை ஒன்றும் பறிக்க முடியாது. அப்பாவினுடைய கருத்துக்குள்ள இருக்கிறோம். அப்பா சொல்றாரு, யாருக்கோ இத பேசுறாரு, ஒருவனும் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் முடியாத ஒரு ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறாராம். யாரும் நமக்கு எதிராக பேச முடியாத அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த தேவ அன்பை லிட்ரலா நீங்க உள் வாங்குங்க. உங்க ஆழமா அப்படி மூச்சை எடுக்கும் போது, அப்பா உங்க அன்பை நான் ஃபீல் பண்றேன். அது உங்க இருதயத்துல இருந்து நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உங்க கருத்துக்குள்ள இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன், நான் உணர்றேன். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் உங்க கரங்களுக்குள்ள நாங்க இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உங்க ரத்தம் எங்க குடும்பத்துல ஒவ்வொருவர் மேலேயும் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. உங்க வல்லமையுள்ள கரங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஏன் மறுபடியும் சொல்றேன், நான் இது நம்ம இருதயத்துல ஆழமா பதிஞ்சாதான் சத்ருவான் விதைக்கிற பொய்களை நம்ம கடைந்து போட முடியும். இந்த வார்த்தை அப்படியே அக்கினியாய் உங்க இருதயத்துல இறங்கட்டும். நாங்களும் எங்க குடும்பமும் அவருடைய கரத்துக்குள்ள, அவருடைய வலக்கரத்துக்குள்ள நாங்க இருக்கோம். அதனால என்ன, அப்பா கேர் பண்ணுகிற அப்பா. For he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுது. அதை அப்படியே அப்பா கிட்ட கொடுத்துருங்க. எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா கிட்ட அப்படியே அதை ரிலீஸ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களை அழுத்திட்டு இருக்குதோ, இந்த காரியம் என்ன ஆகும், இதை நான் எப்படி செஞ்சு முடிப்பேன், இந்த வேலை எனக்கு பெருசா தெரியுது, இதை நான் எப்படி என்னால முடிக்க முடியுமா, இதை நான் அச்சீவ் பண்ண முடியுமா, இதை நான் சரியா செய்ய முடியுமா, எனக்கு அந்த ஞானம் இருக்குதா, இதெல்லாம் உங்க கேள்விகளா இருக்கும்னா எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுங்க. அவர் உங்களை ஞானத்தினால நிரப்புகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயப்படுதல் அப்படின்னா இதுதான், அவரை பெருசா பாக்குறது, அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன்னு நம்ம இருதயத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுதான் அவருக்கு பயப்படுகிறார். பயம், அவரை பெரிதா பாக்குறது, அவருடைய வார்த்தையை பெரிதா பார்க்கிறது. அதுலயே நமக்கு ஞானம் உண்டாகுதான். எந்தெந்த செயல்களை நீங்க இதுவரைக்கும் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் செய்து முடிக்க போறீங்க. ரீபல ஹாஷ்ல பிரஹூதலா ரேக்கெல மேஷெல மீ ஹதீஷோ ரூ ரீகல் பாஷ்ல பிரஹூதலா லீபலி ஹோஷு ரஹுதலா. இதுவரைக்கும் ஆண்டவர் அதுதான் இந்த காலை வேளையில பேசுறாரு. என்னால எப்படி செய்ய முடியும், இதை எனக்கு செய்ய திறமை இருக்கா, ஞானம் இருக்கா, பலன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க.
ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உன்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் உங்களை காலை வேளையில பலப்படுத்துகிறத நீங்க பார்க்கலாம். அப்பா உங்களுக்குள்ள இருந்து வல்லமையாய் அவர் கிரியை நடப்பிக்கிறார். அதை ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்குள்ளதான் கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, எதை எப்படி செய்யணும், எதை எந்த நேரத்துல செய்யணும், எல்லாத்தையும் அப்பா அறிந்திருக்கிறார். அந்த அப்பா கிட்ட எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. அந்த அப்பா கிட்ட அப்படியே உங்க மூச்சை வெளியே விடும்போது அப்பா கிட்ட, அப்பா இதெல்லாம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். நீங்க என் கூட இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கிரியேஷன் எல்லாம் யோசித்து பார்ப்போம். இவ்வளோ பெரிய உலகம், வானம், பூமி, பூமியில இருக்கிற ஒவ்வொரு படைப்புகள், இவ்வளத்தையும் படைத்த தகப்பனுடைய அன்பின் கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அந்த அப்பாவினுடைய கரங்களுக்குள்ள இருக்கிற நம்ம எதுவும் ஏதாவது நம்மளை தொட முடியுமா? அந்த வல்லமை எந்த போர்ஸுக்காவது இருக்குதா? எதுக்கும் அந்த வல்லமை கிடையாது. நீங்க அப்பாவுக்குள்ள இருக்கிறீங்க. அப்பாவினுடைய கரத்துக்குள்ள இருக்கிறீங்க. அப்பா சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா, அந்த அப்பாவினுடைய கரங்களை குறித்ததான ஒரு அவிசுவாசம் நமக்கு இருக்குது. இந்த காலை வேளையில அது எல்லாத்தையும் இந்த வார்த்தை உள்ள போய் இந்த அவிசுவாசங்களை அது எரிச்சு போடுது. அது எரிச்சு போடுது. அவருடைய கரம், அக்கினியின் கரம், வல்லமையுள்ள கரம். எபிரேயர் 2 இந்த வார்த்தை எனக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்குது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தனது மரணத்தினாலே அவர் அழித்து போட்டிருக்கிறார். அதனால ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துல அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜீவ காலம் எல்லாம் எதுக்கு பயந்துட்டு இருந்தீங்க? அந்த பிசாசானவனை அவர் தன்னுடைய மரணத்தினால அவர் அழித்து போட்டிருக்கிறார். நம்ம எல்லைக்கு பக்கங்கள்ல கூட அவன் வர முடியாது. நம்ம இருக்கிற ஏரியாஸ்ல அவன் வரவே முடியாது. இப்பவே நீங்க எந்தெந்த பகுதிகள்ல இருக்கிறீங்களோ அங்க ஓப்பன் ஹெவன்ஸ் நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தை அப்படியே ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அது கடந்து போகுது. இதுவரைக்கும் உங்க உங்க வீடுகள்ல, உங்க குடும்பங்கள்ல, உங்களுக்குள்ள இருந்த எல்லா இருள்கள், பயத்தின் இருள்கள், மரணத்தின் இருள்கள் எல்லாம் அது வெளியேறுது. இந்த வார்த்தைய நம்ம இருதயத்துல அது ஆழமா அது வேரூன்ற பட நம்ம இருதயம் அது கொழுந்து விட்டு எரிய 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 நம்ம ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இருள்களும் அது அப்படியே டிஸப்பியர் ஆகுது. அக்கினி சூழ்ந்து கொள்ளுகிறது. உங்களை ஒரு அக்கினி இப்பொழுதே நிரப்புது. அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். ரீபல ஹஷ்ல பிரஹூதலா லேமல ஹேஷல ஹீதி ஷிஹிதில் கொது அதூஷலபா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த அக்கினி உங்களை நிரப்பிட்டே இருக்கு. நான் பார்க்கிறேன், திறந்த வானத்தை நான் பார்க்கிறேன். நம்ம குடும்பங்கள், யார் யாருடைய குடும்பங்கள் எங்கெங்க இருந்தாலும் அங்க எல்லாம் ஓப்பன் ஹெவன்ஸ், அங்க தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நான் பார்க்கிறேன். இந்த நாள்ல இருந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அங்க தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக ஒரு ஓப்பன், அந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக அங்க பதில் கிடைக்குது.
பரலோகம் நம்ம இப்ப பார்த்து கொண்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். சிங்காசனத்துல இருந்து வீற்றிருக்கிறவர் நம்மை பார்க்கிறார். நம்மை பார்த்து அன்போடு அவர் சிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரீமல ஹாஷ்ல பிரஹூதலா. அவர் நம்மை குறித்து கம்பீரமாய் களி கூறுவாராம். செப்பனியால நம்ம பார்க்கிறோம். நம்மை குறித்து அவர் பாடல்களை பாடுறாராம். அதுதான் அப்பா. அந்த அப்பாவினுடைய அன்பு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய செல்கள்ல கூட அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, உங்களுக்குள்ள நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த தேவ அன்பு நம்ம மேல, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளயும், ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துக்குள்ளயும் அந்த தேவ அன்பு அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அது அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், ஒரு நிமிஷம், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவ அன்பு, தேவ ரகமான அன்பு நம்ம இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்குது. அந்த தேவ அன்புல இருந்துதான் நம்ம மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவருக்கு யாரு மேலேயும் கசப்பு இல்லை, அவருக்கு யாரு மேலேயும் வெறுப்பு இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த அன்பைதான் இன்றைக்கு நம்ம இருதயத்துல அவர் ஊற்றி இருக்கிறார். அந்த அன்புல இருந்துதான் நம்ம மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த அன்பைதான் நம்ம இருதயத்துல இந்த காலை வேளையில அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பு நம்ம மேலையும், நம்மள அவர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் அப்படிங்கிறதையும் அந்த அன்புலதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த அன்பு இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள இந்த ஏரியால எல்லாம் பயம் இருக்குதோ, அவிசுவாசம் இருக்குதோ, கவலை இருக்குதோ, இந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் அவருடைய அன்பை நமக்குள்ள அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். மகளே, இந்த இடத்துல நீ பயப்படாத. அப்பா இருக்கிற இந்த காரியத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு. இதுல நீ சந்தோஷமா இரு. அதனாலதான் பவுல் அடிக்கடி எழுதுறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். இந்த ஜாய் தான் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வருது. அந்த ஜாய் இப்பொழுதே நம்மள நிரப்புது. இந்த ஏரியாஸ்ல எல்லாம் பயம் இருந்ததோ அதெல்லாம் அப்பா அவருடைய அன்பு அந்த இடத்துல எல்லாம் ஊற்றப்படுது. அந்த அன்பு தான் ஜீவனா இருக்கு. அந்த அன்பு தான் ஒளியா இருக்கு. அப்பா இருக்கிறீங்க, அப்பா இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொள்ளுவீங்கப்பா. யாரை குறிச்சு பாரப்படுறீங்க, யாரை குறிச்சு கவலைப்படுறீங்க, அது எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுத்துருங்க. அப்பா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை நிச்சயம் தொடுறார். அவங்களுக்குள்ளேயும் அந்த அன்பை அவர் ஊற்றுகிறார். அந்த அன்பு ஆழமா ஒவ்வொருவருக்குள்ளேயும், ஆத்மாவுல, சரீரத்துல அவருடைய அன்பு ஊற்றப்படுது. இன்னும் இன்னும் ஆழமா அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது.
இன்னைக்கு உங்க சரீரத்துல எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் பெயின்ஸ ஃபீல் பண்றீங்க, வலிகளை உணர்றீங்க, அந்த ஏரியாக்குள்ள எல்லாம் அவருடைய அன்பு ஊற்றப்படுது. இப்பவே அவருடைய ரத்தம் அந்த இடத்துல தெளிக்கப்படுது. அது எல்லாம் நீங்க ரிலாக்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள உங்களை கொண்டு வருது. நீங்க ஃப்ரீ ஆகுறீங்க. எல்லாருமே ஆத்மாவுல, சரீரத்துல தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த இளைப்பாறுதலை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் அவர் நமக்கு இலவசமா கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்பா கிட்ட இன்னைக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம இருதயத்தை அவருடைய வார்த்தையினால நிரப்பிட்டே இருக்கிறார். நம்ம இருதயம் நமக்குள்ளே குளிர்ந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு நம்ம மூடிக்கொண்டே இருக்குது. அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம ஃபில் ஆயிட்டே இருக்கிறோம். அந்த காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரையும் வெளிச்சமா சூழ்ந்து இருக்குது. அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் நீங்களும் நானும், நம்ம குடும்பங்களும், நம்ம வீடுகளும், நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். எந்த தீங்கும் அணுக முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. நம்ம ஐடென்டிட்டி என்ன, நம்ம யார் அப்படிங்கிறத அறியறதுதான் அவனை மிதிக்கிறதுக்கு உண்டான அடையாளம். அதுதான் சமாதானத்தை தருது. அந்த சமாதானம் வரும்போதுதான் அவன் நம்ம கால்களின் கீழே நசுக்கி போடப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில உங்க காலுக்கு கீழே அது நசுக்கப்படுகிறத நீங்க பார்க்கிறீங்க. அப்படியே உங்க இருதயம் ஒரு ஒரு மென்மையா மாறுகிறத பார்க்க முடியும். இருதயத்துக்குள்ள இருந்த கோபம், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பகை எல்லாம் அதை அப்படியே அப்பாட்ட ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டோம். தேவ அன்பு நம்மள ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. 24 hours நிச்சயமா அவருடைய அன்பை நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அதை டிக்ளேர் பண்ணுவோம். அப்பாவினுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நான் அந்த அன்புக்குள்ளதான் இருக்கிறேன். அந்த அன்புதான் என்ன நிரப்பிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்றோம். அவருடைய அன்பு நம்மை நிரப்ப 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 இனம் கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் நம்மள நிரப்பிட்டே இருக்குது. அந்த ஜாய அத அது அன்ஸ்பீக்கபிள், சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் எல்லாரையும் நிரப்புது. அது நம்ம எல்லாரையும் நிரப்புது. நம்ம குடும்பத்தை நிரப்புது. நம்ம குடும்பத்துல இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்த சமாதான குறைவுகள் எல்லாம் அது தானாகவே வெளியே போகுது. இந்த தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவ ரகமான அந்த சந்தோஷம் உங்களை நிரப்ப 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 நீங்க இருக்கிற இடமே வெளிச்சமா மாறுது. அந்த இருள் எல்லாம் வெளியேறுது. உங்க மைண்ட்ல ஆழமா இதுவரைக்கும் ரூட்டா இருந்த அந்த மனித வார்த்தைகள் எல்லாம் அதை குறிச்சே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அது எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டுருச்சு இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால, அவருடைய அன்பினால. பாவினுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய நிறைவு நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்குது. அப்பா ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வார்த்தை அப்பா சொல்றது, நீ என் பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி, உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கு அப்பா நம்மை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த அந்த அன்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்பாவினுடைய அன்பு நம்மளை நிரப்பிட்டே இருக்கு. எதை குறிச்சு கவலைப்படுற? எதை குறிச்சு இந்த அப்பாட்ட கொடுத்துரு, அப்பாவாகி என்கிட்ட கொடுத்துரு, நான் தான் உனக்கு அப்பா. இந்த காரியத்துல உனக்கு நீ இதை விரும்புறியா? இதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. எந்த காரியத்துல எதை குறிச்செல்லாம் நீங்க விருப்பப்படுறீங்க, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி பாருங்க. அப்பா சொல்றாரு, உன் மன விருப்பம் இதுதானே எனக்கு தெரியும் மகளே. மகளே, நான் அதை உனக்கு தர்றேன். நீ அதை அப்பாட்ட கொடுத்துரு. நீ அதை அப்பாட்ட கொடுத்துரு. அந்த அப்பாவினுடைய இருதயம் நமக்காக ஏங்கி கொண்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒன்னே ஒண்ணு, நீ என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ சந்தோஷமாயிரு. இதுதான் அப்பாவினுடைய இருதயத்தின் சத்தம். இதுதான் அவருடைய சத்தம். இந்த சத்தத்துக்கு தான் இந்த காலை வேளையில ஆடுகளாகிய நம்ம செவி கொடுக்கணும். அப்பா சொல்றாரு, என்கிட்ட கொடுத்து நான் பார்த்து கொள்றேன். நீ சந்தோஷமாயி, நீ சமாதானமாயிரு. இந்த உலகத்துக்குள்ள நம்ம போகும்போதும் இந்த சந்தோஷத்திலேயே நம்ம இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். காலை வேளையில அப்பா கிட்ட எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்பா நம்மள அழகா நடத்துறாரு, அழகா வழி நடத்துறார், அற்புதமாய் வழி நடத்துகிறார். சந்தோஷமா ஆடி பாடி துதிச்சு அந்நிய பாஷைகளை பேசி இரவும் பகலும் அவர் கூட இருக்கிற இன்டிமசில நம்ம வளருகிறதற்கு தேவன் கிருபை செய்றார். அந்த அன்புல நம்ம வளரணும். ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். தேவ புத்திரர்களா நம்ம எழும்பிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்தை நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை உலகத்துல அப்படியே நடக்கக்கூடிய இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வராரு. அதுதான் தேவ புத்திரருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம செயல்பாட்டிற்குள்ள கொண்டு வரும்படியா கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டு அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். இந்த காலை வேளையில எங்கெல்லாம் உலகத்துல யுத்தம் நடக்குதோ அந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் அப்பா கையில கொடுப்போம். இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, உக்ரைன், இன்னும் எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா, இது எல்லாமே ஒரு யுத்த களமா இருந்தாலும் இந்த காலை வேளையில தேவ புத்திரர்களா எழும்பி கொண்டு இருக்கிற நாம் அதை எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுக்கிறோம். அப்பா, இந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணுகிறீர். அது எப்படி நடக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அது இன்றைக்கு நாங்க தேவ புத்திரர்களாகிய நாங்க உங்க கையில அதை கொடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு சமாதானம் வேணும். உலகம் அந்த சமாதானத்தை பார்க்கணும். யார் இருதயங்கள்ல நீங்க கிரியை செய்வீங்களோ நீங்க கிரியை செய்வீங்கப்பா. அப்பா, அந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் ஓய பண்ணுகிறீர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படு வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறீர், ரதங்களை நெருப்பினால் சுட்டெடுக்கிறீர். எல்லாம் ஓய்துப்பா. எல்லாருடைய இருதயங்களையும் சமாதானத்தை கட்டளையிடுறீங்க. நீங்க பேசுறீங்க. உங்க கரங்கள் அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்துட்டு அப்பா, நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில இங்க கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிபூர்ணமாய் உங்களுடைய அன்புல நீங்க நிரப்பி இருக்கிறீங்கப்பா. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்ப்பா. நீங்க பார்த்து கொள்ளுவீங்கப்பா. நாங்க எங்க பாரங்கள் எல்லாத்தையும் நீர் எங்களை விசாரிக்கிற அப்பா, நீர் எங்களை கேர் பண்ற ஒரு அப்பா உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். இன்னும் நாங்க ஆழமா உங்களை அறிந்து கொள்ள, உங்க சத்தத்தை கேட்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய், உலகத்தை கலக்குகிறவர்களாய் இந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உன்னுடைய பிள்ளையாய் மனதார நான் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குறைவுகள் நிறைவாகட்டும். பயங்கள், கவலைகள், அவிசுவாசங்கள் எல்லாம் முற்றிலுமாய் வெளியேறி தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆளுகை செய்யும்படியாய் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? உங்களால முடிஞ்சதுன்னா இந்த மெடிடேஷன் ப்ரேயர்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்க ஹார்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவோ ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ நீங்க எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம வார்த்தைகள் மூலம் இடைப்படுறாரு. எந்த வார்த்தை உங்களை டச் பண்ணுது, இது எனக்கு என்ன பலப்படுத்தி இன்னும் நம்ம ஆழங்களுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை காண்பிக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும் நம்புறேன். கண்டிப்பா நீங்க எனக்கு அதுக்கு உதவி செய்ய. நம்ம நாளைக்கு நம்ம மெடிடேஷன் ப்ரேயர்ல நம்ம மீட் பண்ணுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு ப்ரேயர் செஷன் நமக்கு 5:30 வைக்கலான்னு இருக்கிறேன். அதுல இன்னும் அதாவது ப்ரேயர் செஷன்ல இன்னும் டீப்பர் ட்ரூத்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம கேட்டிராத சத்தியங்கள் ஆண்டவர் நம்ம கூட பேச போறாரு. அது நிமித்தம் இன்னும் நம்ம ஆழங்களுக்குள்ள போக போறோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் எடுத்து அளவில்லாம உங்களை ஆசீர்வதிச்சு இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமா நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்த போறாரு. அது நிச்சயமா இனி வரும் காலங்கள்ல நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஜான்சி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்க்கா. ஒரு வசனம் சொன்னீங்கல்ல, ஹீப்ரூஸ்ல சிஸ்டர்ஸ்